தேர்தல்ல போட்டியிட தைரியம் இல்லாம, மக்களை சந்தித்து வாக்குகளை கேட்க துப்பு இல்லாம அப்படி பார்த்தா மன்மோகன் சிங் வந்து 10 வருஷம் பிரைம் மினிஸ்டராகவே இருந்தார். எந்த எலெக்ஷனில் நின்னார்? கனிமொழி ஃபஸ்ட்டு 2 வருஷம் எங்கே நின்னாங்க? அப்போ பார்த்தா எத்தனையோ எம்எல்ஏ, எம்பிக்கள் இப்போ எம்எல்ஏங்கிற பாருங்க எம்பிக்கள் எத்தனையோ பேர் இப்படிலாம் வந்திருக்கிறாங்க. இப்போ கமல் சார் கூட ராஜ்யசபாவில் எம்பியாக உட்கார போகிறார். எந்த எலெக்ஷனில் நின்னார்? அப்படிலாம் கிடையாதுங்க. அதெல்லாம் தாண்டி இந்த கேள்வி இவ்வளோ கேள்வியும் கேட்டுட்டு 10 வருஷமாக அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டராக இது வரைக்கும் ஒன்றும் பண்ணல. இதுக்கு மேலேயும் யாருக்கும் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைங்கிறாங்க. மேபி பெட்டர் ஃபினான்ஸ் மினிஸ்டராக தேர்ந்தெடுத்தால் இன்னும் கூட பெட்டராக தான் இருக்கும். ஆனால் அதே சமயம் இவங்கள மாதிரி எல்லாம் பேசுகிறத பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லாம் வெறும் சும்மா அட்டென்ஷன் சீக்கிங் அவ்வளோதான். இவங்க இன்னொரு 10-15 பேர் இருக்காங்க. சும்மா பிஜேபி திட்டுறது, ஏன் நீங்கள் டிஎம்கேவையும் திட்டுங்க, தப்பு எல்லோரும் தான் பண்ணுறாங்க, எல்லாரையும் திட்டுங்கன்னு தான் சொல்கிறேன். இந்த அம்மா போகிறதும் நல்லது தான், அதே சமயம் நீங்கள் போகிறதும் நல்லது தான், டிஎம்கே போகிறதும் நல்லது தான். புது கட்சிக்கு வெயிட்டிங், அவ்வளோதான் நாங்கள்லாம்.